everyone. நம்ம சேனல்ல நம்ம ரீசெண்டா சீரம் பத்தின டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா நைசினமைட். வாங்க நைசினமைட்னா என்ன? அது என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ல நம்ம ஸ்கின்னுக்கு தருது? அது எப்போ யூஸ் பண்ணலாம்? என்னென்ன ஸ்கின் டைப்க்கு அது யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பத்தின ஃபுல் வீடியோஸ் வந்து இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நைசினமைட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின் B3. அதாவது இது வந்து தண்ணியில் கரையக்கூடிய தன்மை கொண்டது. அதை நம்ம ஈஸியாக நம்மளுக்கு வந்து பிளெண்ட் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நான் சீரமே யூஸ் பண்ணதில்லை, பட் நான் ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ண போகிறேன், பட் என்ன சீரம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைசினமைட் யூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி சீரம். இது வந்து ஒரு ஜென்டில் அண்ட் சேஃபாக தான் இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு. அதனால் நீங்கள் நைசினமைட் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற மாதிரி நைசினமைட் யூஸ் பண்ணலாம். அது சேஃப் தான் உங்கள் ஸ்கின்னுக்கு. இதனோட பெனிஃபிட்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கின் பேரியரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். கண்ட்ரோல் எக்ஸஸ் ஆயில். நம்மளுக்கு எக்ஸஸான ஆயில் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸஸ் ஆயில் கண்ட்ரோல் அப்படின்னு வந்தாலே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஆயிலி ஸ்கின்க்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது வந்து இன்னும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பிக்மெண்டேஷன் அண்ட் ஆக்னி மார்க்ஸையும் பிக்மெண்டேஷனையும் ரெடியூஸ் பண்ணும். சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து காம் பண்ணும். இம்ப்ரூவ் ஸ்கின் ஹைட்ரேஷன். ஸ்கின்னை வந்து ஹைட்ரேஷன் பண்ணும். பட் வந்து ஹைலூரானிக் ஆசிட் அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் கொடுக்கும். ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத் ஆகும். இப்போ நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாங்க போகிற நைசினமைட் சீரமில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து 2 to 5% மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பிகினர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதிகமான இதுவாக இருக்கிறது வந்து உங்கள் ஸ்கின் அக்செப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் இதுவாகும். அதனால எடுத்த உடனே ரெட்னஸ் ஆக்னி மார்க்ஸ்லாம் வந்துச்சுன்னா சீரம் பற்றின ஒரு பயம் வந்துடும் உங்களுக்கு. அதனால நீங்கள் வந்து 2 to 5% இருக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். மார்னிங் அண்ட் நைட் வந்து யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து எல்லா ஸ்கின்னுக்கும் சூட்டபிள் தான். இப்போ வந்து நீங்கள் நைசினமைட் சீரம் போட்டு அது உங்கள் ஸ்கின்ல வந்து நல்லா அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நான் வேறு எதாவது சீரம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நைசினமைட் சீரம் கூடவே யூஸ் பண்ணலாம். என்னென்ன மாதிரி சீரம்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட், விட்டமின் C, செராமைடு இந்த மாதிரி சீரம்லாம் நைசினமைட் கூடவே யூஸ் பண்ணலாம். அதாவது காலையில் நீங்கள் ஹைலூரானிக் ஆசிட் யூஸ் பண்ணிக்கலாம், நைட்டு வந்து நைசினமைட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை காலையில் வந்து நைசினமைட், நைட்டு வந்து ஹைலூரானிக் ஆசிட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து சேஃப் தான். பட் நீங்கள் எந்த சீரம் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் எப்பயுமே சொல்கிறது பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்கள் ஸ்கின்னுக்கு சேஃப் அண்ட் செக்யூர். இந்த டாப்பிக்கில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சீரம் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.